ஓம் சாந்தி. 27/4/2024 சாக்கார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, நீங்கள் தந்தையிடம் இருந்து ஆரோக்கியம், செல்வம், மகிழ்ச்சியின் ஆஸ்தி அடைய வந்திருக்கிறீர்கள். ஈஸ்வரிய வழிப்படி நடப்பதின் மூலம்தான் தந்தையின் ஆஸ்தி கிடைக்கும். கேள்வி: தந்தை குழந்தைகள் அனைவருக்கும் விகார எண்ணங்களை வென்றவராக ஆகுவதற்கு என்ன யுக்தி சொல்லியிருக்கிறார்? பதில்: விகார எண்ணங்களை வென்றவராக ஆகுவதற்கு தன்னை ஆத்மா என்று உணர்ந்து சகோதர சகோதரன் என்ற பார்வையில் பாருங்கள். ஷரீரத்தை பார்ப்பதினால்தான் விகார எண்ணங்கள் வருகிறது. ஆகையால் புருவ மத்தியில் ஆத்மா சகோதரனை பாருங்கள். தூய்மையாக வேண்டும் என்றால் இந்த பார்வையை உறுதியாக்குங்கள். நிரந்தரமாக பதித்த பாவன பாபாவை நினைவு செய்யுங்கள். நினைவின் மூலம்தான் ஆத்மாவின் துரு நீங்கிக் கொண்டே போகும், குஷி அதிகரிக்கும். மேலும் விகார எண்ணங்கள் மீது வெற்றியடைந்து விடுவீர்கள். ஓம் சாந்தி. சிவபகவான் வாக்கு தன்னுடைய சாலி கிராமங்களுக்காக. சிவபகவான் வாக்கு என்றால் நிச்சயமாக ஷரீரம் இருக்கும், அப்போதுதான் பேச முடியும். பேசுவதற்கு வாய் அவசியம் வேண்டும், கேட்பவர்களுக்கும் காது அவசியம் வேண்டும். ஆக ஆத்மாவுக்கு காதும் வாயும் வேண்டும். இப்போது குழந்தைகளாகிய உங்களுக்கு ஈஸ்வரிய வழி கிடைத்து கொண்டிருக்கிறது. இதற்கு ராமரின் வழி என்று சொல்லப்படுகிறது. இன்னொன்று பிறகு ராவணனின் வழி, அதாவது ஈஸ்வரிய வழி மற்றும் அசுர வழி. ஈஸ்வரிய வழி அரைக்கல்பம் நடைபெறுகிறது. பாபா ஈஸ்வரிய வழியை கொடுத்து உங்களை தேவதையாக ஆக்குகிறார். பிறகு சத்யுக திரேதா யுகத்தில் அதே வழிமுறைதான் நடைபெறும். அங்கே பிறவிகளும் குறைவு, ஏனென்றால் அங்கு இருப்பவர்கள் யோகிகள். பிறகு துவாபர கலியுகத்தில் ராவணனின் வழி. இங்கே பிறவிகளும் அதிகம், ஏனென்றால் போகி மனிதர்கள். அதாவது சத்யுகத்தில் திரேதாயுகத்தில் இருக்கக்கூடியவங்க யோகிகள். அப்படின்னா ஆத்ம உணர்வில் இருக்கக்கூடியவங்க. தேக அபிமானத்தை வென்று, விகாரங்களை வென்று, கர்மேந்திரியங்களை வென்று ஆத்ம உணர்வில் இருக்கக்கூடியவங்க. ஆகையால் அங்கே பிறவிகளும் கூட குறைவாக தான் எடுப்பாங்க. ஆனால் துவாபர கலியுகத்தில் இருக்கக்கூடியவங்க போகிகள் அப்படின்றாங்க. அந்த யோகிகளுக்கு ஆப்போசிட்டான வார்த்தை போகிகள், அதாவது ஷரீர சுகத்தை அனுபவிக்கும் மனிதர்கள். தேக உணர்வில் விகாரங்களில் இருக்கக்கூடியவங்க, கர்மேந்திரியங்களுடைய சுகத்தை அனுபவிக்கக்கூடியவங்க. உலகத்திலேயே சயின்டிஃபிக்காக கூட என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, யார் தூய்மையாக இருக்காங்களோ, ஆத்ம உணர்வில் இருப்பாங்களோ, அவங்களுடைய சுவாசம் கூட வேஸ்ட் ஆகாது, மெதுவாக தான் சுவாசிப்பாங்க. ஆகையால் அவங்களுக்கு நீண்ட ஆயுள் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. விகாரிகள் அப்படின்னா அவங்க சுவாசம் வேஸ்ட் ஆகுது, அதனால் அவங்களுடைய ஆயுள் கூட குறையுதுன்னு சொல்லுவாங்க. ராமரின் வழிப்படி நடந்தவர்கள் பிறகு ராவண வழியில் ஒன்றி விடுகிறார்கள். பிறகு பாபா வந்து அனைவருக்கும் ராம வழி தருகிறார். அது ராவண வழி, இது ராம வழி. ஈஸ்வரிய வழி கிடைப்பதினால் சொர்க்கம் ஸ்தாபனை ஆகிவிடுகிறது அரைக்கல்பத்திற்கு. இப்போது நாம் அசுர வழியில் என்ன செய்து கொண்டிருந்தோம், ஈஸ்வரிய வழியினால் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்று தன்னைத்தான் கேளுங்கள். இன்னைக்கு ஃபுல் டே இதை பற்றி சிந்திக்கணும். இப்போ நம்ம ஈஸ்வரிய வழியில் நடந்துட்டு இருக்கிறோம், இப்போ என்ன செய்துட்டு இருக்கிறோம், எப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆனால் இதற்கு முன்பு அசுர வழியில் இருந்தோம், அப்போ எப்படி இருந்தோம், அந்த கான்ட்ராஸ்ட் நீங்கள் உணர்ந்துட்டே இருந்தீங்கன்னா நல்ல முன்னேற்றம் அடைய முடியும். குஷி இருக்கும், ஆன்மீக போதை இருக்கும், இன்னும் நல்ல முன்னேறணும்னு தோணும்.
தந்தையை மனித சிருஷ்டியின் விதை ரூபமானவர், சச்சித் ஆனந்த ஸ்வரூபமானவர் என்று சொல்லப்படுகிறது. இந்த மரத்தின் உற்பத்தி மற்றும் பாலனை எப்படி நடக்கிறது என்று யாருக்கும் தெரியாது. சத்யுகத்தில் ஆரோக்கியம், செல்வம், மகிழ்ச்சி என அனைத்தும் இருக்கும். நீங்கள் இங்கே வந்திருப்பதே பாபாவிடமிருந்து ஆரோக்கியம், செல்வம், மகிழ்ச்சியின் ஆஸ்தி அடைவதற்காக. ஏனென்றால் சொர்க்கத்தில் ஒருபோதும் துக்கம் இருக்காது. உங்களுடைய மனதில் நாம் ஒவ்வொரு கல்பமும் புருஷோத்தம சங்கம யுகத்தில் முயற்சி செய்கிறோம் என்று இருக்கிறது. பெயரே எவ்வளவு நன்றாக இருக்கிறது. வேறு எந்த யுகத்திற்கும் மிக உத்தமமானது என்று சொல்வதில்லை. ஆகையால புருஷோத்தம யுகத்தில் இருக்கிறோம். புருஷோத்தமர்களாக மாறுவதற்கு முயற்சி செய்துட்டு இருக்கிறோம். இந்த நினைவு இருக்கணும் அப்படின்றார். நீங்கள் சத்தோ பிரதானமாக ஆகிறீர்கள் என்றால் மிகுந்த சுகம் ஏற்படும். சத்தோ பிரதானம் ஆகுவதற்கான யுக்தியை பாபா வந்து சொல்கிறார். பாபாவை சர்வசக்திவான் என்று சொல்லப்படுகிறது. மனிதர்கள் கடவுள் சர்வசக்திவான் என்றால் எதை விரும்புகிறாரோ அதை செய்ய முடியும் என்று நினைக்கிறார்கள். இறந்தவரை கூட உயிர் பிழைக்க செய்ய முடியும் என்று நினைக்கிறார்கள். சர்வசக்திவான் அப்படின்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க, ஆனால் உண்மையிலும் எப்படி அவர் சர்வசக்திவான் அப்படின்றது பாபா புரிய வச்சிட்டு இருக்கிறார். உங்களுக்கு பாபா சக்தி கொடுக்கிறார். அதன் மூலம் நீங்கள் ராவணன் மீது வெற்றி அடைகிறீர்கள். குரங்கிலிருந்து கோவிலுக்கு தகுதியானவர்களாக ஆகிவிடுகிறீர்கள். அவர்கள் பிறகு என்னென்ன உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். உண்மையில் நீங்கள் அனைவரும் சீதைகள், பக்தைகள். உங்களை ராவணனிடமிருந்து விடுவித்திருக்கிறேன். ராவணனிடமிருந்து உங்களுக்கு ஒருபோதும் சுகம் கிடைக்காது. இச்சமயம் அனைவரும் ராவணனின் சிறையில் இருக்கிறார்கள். ராமரின் சிறை என்று சொல்வதில்லை. ராமர் வருவதே ராவணனின் சிறையில் இருந்து விடுவிப்பதற்காக. நீங்கள் எதையும் வேண்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் இதுவோ படிப்பு. படிப்பில் வேண்டுவார்களா என்ன? ஆசிரியர் என்ன கற்பிக்கிறாரோ அதை மாணவர்கள் படிப்பார்கள். யார் எவ்வளவு படிப்பார்களோ அவ்வளவு அடைவார்கள். வேண்டுவதற்கான விஷயமே இல்லை. இதில் தூய்மையை கடைபிடிக்க வேண்டும். பாபாவின் ஒவ்வொரு வார்த்தைக்கும் பாருங்கள் எவ்வளவு மதிப்பு இருக்கிறது. பல லட்சம் மடங்கு இருக்கிறது. எனவே பாபாவை கண்டறிந்து கொள்ளுங்கள், நினைவு செய்யுங்கள். சிவபாபா உங்களுக்கு ஞானம் கற்றுத்தருகிறார். அதன் மூலம் உங்களுக்கு எவ்வளவு சக்தி கிடைக்கிறது என்றால், அரை கல்பத்திற்கு நீங்கள் முழு உலகத்தின் மீது ராஜ்யம் செய்வீர்கள். உங்களுடையது இது யோக பலத்தின் சக்தி. அவர்களுடையது புஜ பலத்தின் சக்தி. டிராமாவின் அனுசாரம் ஒவ்வொருவருக்கும் பாகம் கிடைத்திருக்கிறது. இவ்வளவு மிகச் சிறிய புள்ளியில் எவ்வளவு பாகம் அடங்கியிருக்கிறது. இதற்கு இயற்கை என்றுதான் சொல்ல முடியும். அதாவது சில நேரத்தில் சில அதிசயங்களை பார்க்கும் போது இயற்கையின் அதிசயம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட ஒரு மாதுளை பழம் எடுத்துக்கோங்க. அது எவ்வளோ அழகா இருக்கு. முத்து முத்தா எவ்வளோ நல்லா இருக்கு. அதை பார்க்கும்போது என்ன தோணுது? எப்படியெல்லாம் இருக்கு இந்த இயற்கையில அதிசயங்கள் அப்படின்னு தோணுது. ஒரு பட்டாம்பூச்சியை பாருங்க, எவ்வளோ அழகா இருக்கு. பறவைகளை பாருங்க, எவ்வளோ அழகா இருக்கு. இன்னும் ஒவ்வொரு மலர் எடுத்துக்கோங்க, ஒவ்வொரு காய், பழம் எல்லாமே அதிசயமாக இருக்கு. அதுபோல ஒரு சிறு புள்ளியாக இருக்கக்கூடிய ஆத்மாவிற்குள்ள இவ்வளோ பாகம் அடங்கி இருக்கு அப்படின்னா இது என்ன இயற்கையின் அதிசயம் தானே. மனிதர்களுக்கு எவ்வளவு பக்தியின் போதை இருக்கிறது. பக்தியின் ராஜ்யம் நடக்கிறதல்லவா? இப்போது ஞானத்தின் ராஜ்யம் வரப்போகிறது. அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ போதை இருக்கணும்.
ஞானத்தினால் மிகுந்த சுகம் ஏற்படுகிறது என்பது குழந்தைகளுக்கு தெரியும். பிறகு பக்தியின் படியில் கீழே இறங்குகிறீர்கள். குழந்தைகளே, தேகம் உட்பட தேகத்தின் அனைத்து தர்மங்களையும் விட்டுவிடுங்கள். தன்னை ஆத்மா என்று உணருங்கள். நீங்கள் இப்போது திரும்பி செல்ல வேண்டும் என்று தந்தை கூறுகிறார். தூய்மை இல்லாத காரணத்தினால் யாராலும் திரும்பி செல்ல முடியாது. இப்போது எல்லையற்ற தந்தையை நினைவு செய்யுங்கள் என்று தூய்மையாகுவதற்கான யுக்தி சொல்கிறார். நிறைய பேர் பாபா, நான் மறந்து விடுகிறேன் என்று சொல்கிறார்கள். அதற்கு பாபா, இனிமையான குழந்தைகளே, பதித்த பாவன பாபாவை மறந்துவிட்டால் நீங்கள் எப்படி தூய்மையாகுவீர்கள் என்பதை கொஞ்சம் யோசியுங்கள் என்கிறார். மிருகங்கள் கூட நான் தந்தையை மறந்து விடுகிறேன் என்று ஒருபோதும் இப்படி சொல்லாது, நீங்கள் என்ன இப்படி சொல்கிறீர்கள்? நான் உங்களுடைய எல்லையற்ற தந்தை, அப்படி சொல்லலாமா நீங்க அப்படின்னு கேட்கிறார். அதாவது பாபா காலத்துல பாண்டவ பவன்ல பசுமாடுகள் எல்லாம் வச்சிருந்தாராம். குழந்தைகள் கலப்படம் இல்லாத பால் சாப்பிடணும் அப்படின்றதுக்காக பசுமாடுகள் வச்சிருந்தாரு. ஆனா அந்த மாடுகள் அந்த மலை பகுதியை சார்ந்தது இல்லையா, ரொம்ப சின்ன சின்னதா இருக்குமா. அப்படி ரொம்ப அதிகமா பால் எல்லாம் கரைக்கிறது இல்லையா, கொஞ்சமா தான் கொடுக்கும். அப்போ ஒரு முறை வெயில் காலத்துல சுத்தமா பாலே கொடுக்கலையா. அப்போ பாபா சொன்னாரா, போய் நகரத்துல இருந்து ஒரு மாடு விலைக்கு வாங்கிட்டு வாங்க, குழந்தைகள் நல்ல பால் விட்டோம் அப்படின்னு. அதே போல ஒரு மாடு வாங்கிட்டு வர்றாங்க. அடுத்த நாள் பார்த்தா அந்த மாடு காணோம். எல்லாரும் போய் பாபாவுக்கு சொல்றாங்க, பாபா புதுசா வாங்கினோமே அந்த மாடு காணோம் அப்படின்னு. அதுக்கு பாபா சொன்னாரா, ஒவ்வொரு மாட்டுக்கும் ஏதாவது ஒரு பழக்கம் இருக்கும், போய் தேடி பாருங்க, ஏதாவது மரத்தடியில இருக்கும், இல்லை ஏதாவது தண்ணீர் தொட்டி இருக்கு, தண்ணீர் இருக்குன்னா அந்த தண்ணீர் கிட்ட உட்காந்துட்டு இருக்கோம், இல்லை ஏதாவது பாறை பக்கத்துல போய் பாருங்க இருக்கும் அப்படின்னு. தேடி பார்த்தாங்க, இல்லை. அதுக்குள்ள 2 நாள் ஓடிடுச்சு. அப்புறம் பாபா சொன்னாரா, பேசாம நீங்க அந்த எங்க வாங்குனீங்களோ அந்த ஓனர் கிட்ட கேளுங்க, அந்த மாட்டினுடைய பழக்கம் என்னன்னு அவர் சொல்லுவாருன்னு. சரின்னு அந்த ஓனர் கிட்ட போவாங்க. அதுக்குள்ள 3 நாள் ஆயிடுது. அந்த ஓனர் கிட்ட போய் கேட்கும் போது அந்த ஓனர் சொல்றாரா, இன்னைக்கு காலையில தான் அந்த மாடு திரும்பி இங்க வந்துடுச்சு அப்படின்னு. அதாவது மவுண்ட் அபுல இருந்து அபு ரோடு வர்றதுக்கு 1 ஹவர் நம்ம கார்ல வரோம்னால, அங்கிருந்து அபு ரோட்ல இருந்து சிரோஹி கார்ல போகணும்னா 1 ஹவர். 60-70 கிலோமீட்டர்ஸ் அந்த மாடு பாருங்க அந்த ஓனர் கிட்டேயே போயிடுச்சு. அதுக்கு தெரியுது. அது போல பாபா புரிய வச்சுட்டு இருக்கிறார். என்னை மறந்துடுறேன்னு சொல்றீங்களே, எல்லையற்ற தந்தை, எல்லையற்ற எஜமானன், நான் எவ்வளோ உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்க என்னை மறந்துடுறேன்னு சொல்றீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். இப்போது பாபா கூறுகிறார், சத்தோ பிரதானம் ஆக வேண்டும் என்றால் என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள். எவ்வளவு நினைவு செய்வீர்களோ அந்த அளவு துரு நீங்கிக் கொண்டே போகும், குஷி அதிகரிக்கும். மேலும் பாபாவின் ஈர்ப்பு வரிசை கிரமமாக முயற்சியின் அனுசாரம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத் பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், படிப்பின் மீது முழு கவனம் செலுத்தி தன்னை செல்வந்தராக ஆக்கிக்கொள்ள வேண்டும். எதையும் வேண்டக்கூடாது. ஒரு பாபாவின் நினைவு மற்றும் தூய்மையின் தாரணையின் மூலம் பல கோடி மடங்கிற்கு அதிபதி ஆக வேண்டும். 2வது பாயிண்ட், ராகுவின் கிரகணத்திலிருந்து விடுபடுவதற்கு விகாரங்களின் தானம் கொடுக்க வேண்டும். தீயதை கேட்காதீர்கள், தீயதை பேசாதீர்கள், தீயதை பார்க்காதீர்கள். எந்த விஷயங்களினால் கீழே இறங்கினீர்களோ, குணமற்றவராக ஆனீர்களோ அவற்றை புத்தியிலிருந்து மறந்துவிட வேண்டும். வரதானம். முதலில் நீங்கள் என்ற மந்திரத்தின் மூலம்
அனைவருடைய மரியாதையையும் பெறக்கூடிய பணிவானவரில் இருந்து மகான் ஆகுங்கள். பணிவானவர்தான் சர்வ மகான் ஆவார். இந்த மகா மந்திரம் சதா நினைவிருக்க வேண்டும். முதலில் நீங்கள் என்று சொல்வதுதான் அனைவருடைய மரியாதையை பெறுவதற்கான ஆதாரம் ஆகும். மகான் ஆகுவதற்கான இந்த மந்திரத்தை வரதான ரூபத்தில் சதா தன்னுடன் வைத்து கொள்ள வேண்டும். வரதானங்களில் வளர்ந்து கொண்டே பறந்து கொண்டே இலக்கை சென்றடைய வேண்டும். எப்பொழுது வரதானங்களை காரியத்தில் ஈடுபடுத்துவதில்லையோ அப்பொழுதுதான் உழைக்கிறீர்கள். ஒருவேளை வரதானங்களினால் வளர்ந்து கொண்டே இருந்தீர்கள் என்றால், வரதானங்களை காரியத்தில் ஈடுபடுத்தி கொண்டே இருந்தீர்கள் என்றால் உழைப்பது முடிவடைந்து விடும். சதா வெற்றி மற்றும் திருப்தியை அனுபவம் செய்து கொண்டே இருப்பீர்கள். ஸ்லோகன்: முகத்தின் மூலம் சேவை செய்வதற்கு சதா தன்னுடைய புன்சிரிப்புடன் கூடிய ரமணீகரமான மற்றும் கம்பீரமான சொரூபத்தை எமர்ஜ் செய்யுங்கள். இன்றைய அவ்வியக்த சமிக்ஞை: யாருடைய சம்ஸ்காரம் சரளமாக இனிமையாக இருக்குமோ அந்த சம்ஸ்காரம் சொரூபத்தில் வரும். எப்போது சம்ஸ்காரம் பாப் தாதாவிற்கு சமமானதாக ஆகிவிடுகிறதோ அப்போது பாப் தாதாவின் சொரூபம் அனைவருக்கும் தெரிய வரும். பாப் தாதா எப்படியோ அதே குணம், அதே கடமை, அதே பேச்சு, அதே எண்ணம் மற்றவர்களுக்கு அனுபவம் ஆகும். அனைவருடைய வாயில் இருந்தும் இவர் அவரைப் போலவே இருக்கிறார் என்று வெளிப்படும். ஓம் சாந்தி. அனைத்தும் நீ தந்தாய் பாபா, அனைத்தும் நீ தந்தாய் பாபா, அனைத்தும் நீ தந்தாய் பாபா, அனைத்தும் நீ தந்தாய் பாபா. கலியுகத்தில் இருந்து விடுதலை தந்தாய், சங்கம யுகத்தில் புது பிறவி தந்தாய், ஆத்மாவிற்கு ஒளி தந்தாய், மனதுக்கு நல்ல எண்ணம் தந்தாய். அனைத்தும் நீ தந்தாய் பாபா, அனைத்தும் நீ தந்தாய் பாபா. தந்தாய் பாபா, அனைத்தும் நீ தந்தாய் பாபா, அனைத்தும் நீ தந்தாய் பாபா, அனைத்தும் நீ தந்தாய் பாபா. கலியுகத்தில் இருந்து விடுதலை தந்தாய், சங்கம யுகத்தில் புது பிறவி தந்தாய், ஆத்மாவிற்கு ஒளி தந்தாய், மனதுக்கு நல்ல எண்ணம் தந்தாய். அனைத்தும் நீ தந்தாய் பாபா, அனைத்தும் நீ தந்தாய் பாபா,
அனைத்தும் நீ தந்தாய் பாபா